வணக்கம். நான் அக்குபஞ்ச வைத்திய தினேஷ். இன்றைக்கு என்ன விஷயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால், பெண்களுக்கான சில பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். வயசான காலத்தில் பெண்கள் அந்த கர்ப்பப்பை கீழிறங்குற ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும். இப்படியான சந்தர்ப்பத்தில் அவைகள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு ஒரு சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளணும்னு சொல்லப்படுறதால கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இதால் வரக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி அவர்களுக்கு விளங்குறதில்லை. என்னென்னு சொன்னால், பெண்களோட கர்ப்பப்பையானது ஹோமோன்களை சுரக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. பெண்களுக்கு தேவையான முக்கியமான ஹோமோன்களை அது சுரக்குது. இப்போ அந்த கர்ப்பப்பை அகற்றப்படுற நேரம் அவர்களுக்கு ஒரு ஹோமோன் இம்பேலன்ஸ் ஒன்று உடம்புல இருக்குது. இது அநேகமானவர்களுக்கு ஒரு பாரதூரமான பின் விளைவுகளை இது ஏற்படுத்துது. அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்யலாது. என்னென்னு சொன்னால், இயற்கையான முறையில் அவைகளை குணப்படுத்துகிறன்றது கடினமான ஒரு வேலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த ஹோமோன்களை செயற்கையாக உட்கொள்கிற நேரம் அதை உடம்பு ஏற்றுக்கொள்கிற இல்லை. அது அவைகளுக்கு இன்னும் பிரச்சனையை இன்னும் கூட்டும். ஆனால் இப்படியான சந்தர்ப்பத்தில் அக்குபஞ்சர் மூலமாக இந்த கர்ப்பப்பை கீழிறங்கிறத இலகுவாக சரி பண்ண முடியும். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் இருக்குது. எங்களோட அடி வயிற்றில் அமர்த்தினோம்னு சொன்னால் ஒரு எலும்பு தட்டுப்படும். நடுவில் அடி வயிற்றுன்னு நடுப்புறமாக பார்த்தோம்னா ஒரு எலும்பு தட்டுப்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் பியூபிக் போன்னு சொல்லி. இந்த எலும்பின்ற மேல் விளிம்போடு இருக்கிற பகுதியில் ஒரு சக்தி சக்கரம் இருக்குது. இதை நாங்கள் சொல்கிறது சுவாதிஷ்தானம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதை செக்ஸ் சக்கரம் என்று சொல்லிக்கணும். தமிழில் அதை நாங்கள் சுக்கிலவதி தானம் என்று சொல்கிறது. சைனீஸ் அதை எப்படி சொல்லி நம்ம சொன்னால் ஷூஹூன்னு சொல்கிறது. அதுக்குரிய நம்பர் 2 என்று சொல்கிற அந்த சக்தி பாதையில் 2வது புள்ளி. இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய சக்தி சக்கரம் ஒன்று டைனமோ மாதிரி சுற்றி கொண்டே இருக்கும். ஸ்பின் பண்ணி கொண்டு இடம்பலமாக மாறி மாறி சுற்றி கொண்டு. இந்த சக்தி சக்கரம் தான் இந்த கர்ப்பப்பை சிறுநீர் பைக்கு தேவையான முழுமையான சக்தியை கொடுக்குது. அதாவது கரண்ட் சப்ளையை செய்யுது. இந்த சக்தி சக்கரம் இறுகிச்சதுன்னு சொன்னால், அங்கே சக்தி வளங்கள் ஒழுங்காக நடக்காத நேரத்தில் தான் கர்ப்பப்பை கீழிறங்க ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால், அந்த கர்ப்பப்பையை சரியான இடத்துல நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பையை சூழ உள்ள தசைகளுக்கு போதிய அளவு கரண்ட் தேவை, சக்தி தேவை, அதாவது மின்சாரம் தேவை. உடம்புல இயங்குகிற எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சக்தி தேவை. நாங்கள் கதைக்கிறது, பேசுகிறது, நடக்கிறது, பார்க்குறது, கேட்குறது, சாப்பிட்றது, இந்த உடம்புல செயல்படுற சகல வேலைகளுக்கும் சக்தி வேணும். இந்த சக்தி பற்றிய படிப்பு பள்ளிக்கூடங்களில் இல்லை, பல்கலைக்கழகத்திலையும் இல்லை. இதால் நாங்கள் அதை பற்றி புரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கிறோம். அக்குபஞ்ச மருத்துவத்தில் இந்த சக்தி பற்றிய படிப்பு முழுமையாக இருக்குது. அதால் தான் நாங்கள் அக்குபஞ்ச மருத்துவத்தில் இதற்குரிய சரியான மூல காரணங்களை தெளிவாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய நோய்களுக்குரிய சரியான மூல காரணம் எல்லாம் இங்கே தெளிவாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சக்தி ஓட்டத்தில் வர தடைகள் தான் நோய்களை உண்டாக்குது. சக்தி சக்கரங்கள் இருக்கிறதும் சக்தி ஓட்டத்தில் வர தடைகளும் தான் உடம்பில் வரக்கூடிய சகல நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. அவை நாங்கள் இந்த சக்தி சக்கரங்களை மீண்டும் பழைய மாதிரி இயங்க வச்சு விட்டால், பழைய வேகத்தில் சுழலக்கூடிய மாதிரி செய்து விட்டால் அந்த நோய்கள் இல்லாமல் போயிடும். இப்போ முக்கியமாக கர்ப்பப்பை கீழிறங்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த சக்கரம் இருக்கிறதா, செக்ஸ் சக்கரம் அல்ல REN2 என்று சொல்லுவோம். அந்த REN2 இருக்கிறது தான் கர்ப்பப்பை கீழ் இறங்குறதுக்கான அடிப்படையான காரணம். அப்போ இந்த சக்கரத்துக்கு நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்கிற நேரம் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் செய்யவும் படிப்படியாக இந்த சக்தி வளங்கள் நடக்க உடம்பு திருத்த வலிக்கும். கர்ப்பப்பையை சூழ உள்ள தசைகள் எல்லாம் உறுதியாகி அந்த கர்ப்பப்பையை சரியான இடத்துல நிலைநிறுத்தும். ஆகவே கீழிறங்கின கர்ப்பப்பை திருப்பி மேலே வரும். அதை நாங்கள் அனுபவத்தில் சிகிச்சையில் செய்திருக்கிறோம். பல பேருக்கு வெற்றிகரமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த கர்ப்பப்பை கீழிறங்குறது. ஆகவே இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளாக்கள் என்ன செய்யணும்னா, இந்த சிகிச்சைகளை மேற்கொள்கிறது மூலம் கர்ப்பப்பையை அப்புறப்படுத்தாமல் அதால் வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு முகம் கொடுக்காமல் உங்களை நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.